ஸோ ஆல்ரெடி ஹெச்சிஎஃப் அண்ட் எல்சிஎம் கான்செப்டில் ஆனந்த்ராஜ் அப்படின்றவர் ஒரு டவுட் கேட்டிருந்தார். என்னென்னா ஃபார்முலாவை நான் டேரெக்டாக எழுதியிருந்தேன். அந்த டேரெக்ட் ஃபார்முலாக்கான எக்ஸ்ப்ளனேஷன் தான் இது. என்னென்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய்யோட வேல்யூ கிவன் டேட்டாவும் எக்ஸ்ஒய் கிவன் டேட்டாவும் கொடுத்து எக்ஸ் மைனஸ் ஒய் கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி இடத்துல இந்த ஃபார்முலாவை நீங்கள் டேரெக்டாக யூஸ் பண்ணலாம். ஓகேவா, இதுதான் ஃபார்முலா. ஸோ இது எப்படி வந்துச்சு அப்படின்றத தான் நான் இப்போ செய்ய போகிறேன். ஓகேவா, இப்போது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, எனக்கு எக்ஸ் மைனஸ் ஒய் வேணும்னா அதுக்கான ஹோல் ஸ்கொயருக்கான ஃபார்முலா ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுங்க. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 2xy. இப்போது எனக்கு xy வேல்யூ இருக்குது. என்ன இல்லைன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் வேல்யூ இல்லை. அதுக்கு பதிலாக என்ன இருக்குது, எக்ஸ் ப்ளஸ் ஒய் இருக்குது. அப்போ இது ரெண்டும் இருக்கிற மாதிரி ஃபார்முலா என்ன அப்படின்னு நினச்சி பார்க்கும்போது எக்ஸ் ப்ளஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 2xy. எனக்கு எது வேணுமோ அதை மட்டும் ஒரு சைடு வச்சுட்டு மீதியெல்லாம் ஆப்போசிட் சைடு கொண்டு வரணும். இந்த எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயரை மட்டும் வச்சுட்டு இந்த 2xy எந்த சைடு கொண்டு வந்தால் மைனஸ் 2xyன்னு வரும். அப்போ எனக்கு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயரோட வேல்யூ கிடச்சிருச்சு. இப்போது நான் இந்த ஈக்குவேஷனில் என்னோட எக்ஸ் மைனஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயரோட ஈக்குவேஷனில் இந்த எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். எக்ஸ் மைனஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயருக்கு பதில் என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2xy. ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் 2xy இருக்குது. நெக்ஸ்ட் என்ன வரும், எக்ஸ் ப்ளஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4xyன்னு வரும். ஓகேவா, இதுதான் ஃபார்முலா. இந்த மாதிரி பேசிக்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா எந்த ஃபார்முலா வேணால் நம்மளாம் டிரைவ் பண்ணி கொண்டு வந்துக்க முடியும். ஓகேவா, இட்ஸ் ஓகே, தேங்க்யூ. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தது புரிஞ்சது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. புரியலை அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் எந்த இடத்துல புரியலை அப்படின்னு.